இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா லைட்டு ட்ராவலிங் த்ரூ த டிரான்ஸ்பரண்ட் ஆயிலுக்குள்ளே போகுது, என்டர்ஸ் இன்டு கிளாஸ், ஒரு கிளாஸுக்குள்ளே ஆயிலேருந்து கிளாஸுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் கொடுத்துட்டாங்க. அப்போ ரீஃப்ராக்டிவ் ஆஃப் கிளாஸ் என்னது அப்படின்னா 1.5. ஓகே, இஃப் த ரீஃப்ராக்டிவ் ஆஃப் கிளாஸோடது மறுபடியும் கொடுக்குறாங்க, கிளாஸோடது ரெஸ்பெக்ட் டு ஆயில். அப்போ ஆயிலை பொறுத்து வேறு இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ரெஸ்பெக்ட் டு ஏர்னு எழுதலாம். அப்போ ரீஃப்ராக்டிவ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் எவ்வளோ அப்படின்னா 1.5. அவங்க மறுபடியும் கொடுக்குறாங்க ரீஃப்ராக்டிவ் ஆஃப் கிளாஸ் ரெஸ்பெக்ட் டு ஆயில் எவ்வளோ அப்படின்னா 1.25. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வாட் இஸ் த ரீஃப்ராக்டிவ் ஆஃப் ஆயில். அப்போ ஆயிலோட ரீஃப்ராக்டிவ் எவ்வளவு ஏரை பொறுத்துன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சாதாரண விஷயந்தான். இப்போது நான் ஃபார்முலா எழுதுறேன், என்ன எழுதுறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க வச்சு எழுதுகிறேன். ரீஃப்ராக்டிவ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் அது நமக்கு கொடுத்துட்டாங்க 1.25. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் ஆஃப் கிளாஸ் ரெஸ்பெக்ட் டு ஆயில் இதுதான் 1.25. இப்போ நான் இதை பிரித்து எழுதுகிறேன். எதை பிரித்து எழுதுறேன் அப்படின்னா இதை பிரித்து எழுதுகிறேன் எப்படின்னா செயின் ரூலை யூஸ் பண்ணி. நம்ம மேக்ஸில் பண்ணணும் இல்லைங்களா, மல்டிப்ளை டிவைட், அதுதான் இங்கே பண்ண போகிறேன். என்னென்னா மல்டிப்ளை அண்டு டிவைடு வித் NA அப்படின்னு வச்சுக்கோங்க. NG/NO இன்ட்டு NA/NA இஸ் ஈக்குவல் டு 1.25. ஓகேங்களா, மேலே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். இப்போ இதை மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். NG/NA இன்ட்டு NA/NO இஸ் ஈக்குவல் டு 1.25. அப்போ NG/NAங்கிறது நமக்கு தெரியும், அதாவது NGA. NG/NA தானே NGA. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா NGA இன்ட்டு NA/NO. நம்மக்கிட்ட இருக்கிறது NOA, இதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க NA/NO கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை தலைகீழாக மாற்றிக்கிறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1/NOE. இதுக்கு மீனிங் என்ன, NO/NAன்னு இதுக்கு அர்த்தம் இஸ் ஈக்குவல் டு 1.25. இப்போ NGA எவ்வளவு, ரீஃப்ராக்டிவ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் 1.5 இன்ட்டு 1/NOA. NOAங்கிறத கண்டுபிடிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும். அப்போ அது அங்கே கொண்டு போயிடலாம், அதை கீழே கொண்டு வந்துடலாம். 1.25 ஈக்குவல் டு NOA. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னு வச்சுங்களேன், நமக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 1.2 கிடைக்கும். அப்போ NO/NA. அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் அப்படின்னு சொன்னாலும் இல்லை ரீஃப்ராக்டிவ் ஆஃப் ஆயில்னு வெறுமனையாக கொடுத்தாலும் அது ஏரை பொறுத்து தான் அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 1.2. இதான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ N12ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா N1/N2ன்னு எழுதலாம். 3 எப்படி உள்ளே கொண்டு வர்றது, N1/N2 இன்ட்டு N3/N3ன்னு கொண்டு வரலாம். அதுதான் நான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, செயின் ரூலில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபாலோ பண்ணிங்க.